பெருக்கு நேரத்தையே திரும்ப திரும்ப எத்தனை தடவை தான் பெருக்குதுன்னு தெரியல. யார் தான் இங்க மண்ணா கேட்குது சாமான் கலக்குறதுல? அம்மா இந்த டிஃபன் பாக்ஸ் எவ்வளவு வெயிட்டா இருக்கு. ஏய் நீ ஸ்கூல் கிளம்பலையா? எங்க போயிடுற? நீ ஸ்கூல்ல லீவ் போட்டாச்சுமா. அப்பதான் ஸ்கூல் போத்தாவா சொல்லிட்டாரு. இது ஸ்கூலுக்கு போத்தாவல லீவ் போட சொல்லிட்டாரா? யார் கேட்டா அவர் இந்த முடிவு எடுக்கிறாரு? உங்களுக்கு எதுக்கு இப்போ லீவ் இன்னைக்கு? அதாம்மா பெரிய பொண்ணு இருக்காங்களே, அவங்க வீட்டு ஒரு அக்கா இருக்காங்களே, அவங்க கல்யாணம் இல்லை இன்னைக்கு, அதுக்கு தான் அப்பா லீவ் போட சொன்னாரு. யாரை கேட்டு இப்போ நீங்க லீவ் போட்டீங்க? மரியாதை கிளம்ப ஸ்கூலுக்கு. சஞ்சுங்க சஞ்சிலாம் விளையாட போயிட்டா. எங்கன்னா கொஞ்சமாவது சொல்ற பத்தி கேக்குதுங்களா? நம்ம கல்யாணத்துக்கு வந்து சாயங்காலம் 4 மணிக்கு தான் போக போறோம். ஸ்கூலுக்கு போங்க. மதியானம் லஞ்ச் பெல் அடிப்பாங்களா, அப்போ வந்து நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இங்க நீங்க வீட்டுல எதுவும் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. என் வேலை செய்யறதெல்லாம் கெடுப்பீங்க. ஒழுங்கா ஸ்கூல் கிளம்புங்க. வேணாமா ஆஃப் டேல வந்து நீங்க கூப்பிட வேணாமா. ஸ்கூலுக்கு ஃபுல்லா லீவ் போட்டுறேம்மா. வேணாம் நீ கிளம்பு. டைம் ஆச்சுமா. வேணாமா டைம் ஆனா கூட பரவாயில்ல, நான் சொல்லி விட்டுட்டு வரேன். மாமா இன்னைக்கு ஒரு நாள்மா, இன்னைக்கு லீவ் போடலாம் சொல்லிட்டு அப்பா நேத்தே சொல்லிட்டாருமா. அதனால நான் ஹோம்வொர்க் கூட எழுதல. நான் அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு போவேன்? ஸ்கூலுக்குலாம் போக முடியாது, இன்னைக்கு லீவ் தான். ஐயோ இதுங்க வேற ஸ்கூல் லீவ் போட்டுச்சிங்களே. இதுங்களை வச்சு வீட்டில் ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒரே அம்மக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் அடி திடீர் பண்ணி இருக்காங்களே. இவன் தூக்கம் கைமா மாதிரி இப்போ எங்கே போயிருக்கான்? ஏய் சதீஷ் இப்போ எங்கே போறேனே? பாட்டி கோதுமை ஆச்சுன்னு சொன்னாங்கம்மா. கோதுமையா? எது கோதுமை வச்சுருக்காங்க? மாமியார் கேள்வி தொல்லை வேற தாங்க முடியல. எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்குது. அது ஸ்கூலுக்கு அச்சு தொத்தலான்னு பார்த்தா அதுக்கிட்ட மாவரைக்கு சொல்லி அமைச்சிருக்குது. இப்போ இருக்கு பாரு மாமியார் கிழக்கி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாம மாவரைச்சனும் அத்தாச்சனும் இத்தாச்சனும் அமைச்சிருக்குது. அதோ ஓடினு இருக்குது ஸ்கூல் போகாம. அத்தா 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 எதுக்கு நீ பார்த்தா அத்தனுக்கு கூட ஏலம் போட்டுருக்கா? சதீஷ் இப்போ எங்க அமைச்சிங்க? எங்க அமைச்சாங்க? கோதுமை அச்சனத்துக்கு அமைச்சேன். அவன் ஸ்கூலுக்கு போத்தாவில்லையா? அவன் எதுக்கு இப்போ கோதுமை அரைச்சிங்கன்னு சொல்றீங்க நீங்க? ஏன்னா ரேஷன்ல கோதுமை போட்டு கழுவி காய வச்சு அப்படியே கிடக்குது. சப்பாத்திக்கு பத்தி புரிகிற சொல்லலாம் சொல்லிட்டு தான் அரைச்சின்னு சொன்னேன். இப்போ என்ன தப்பா போச்சு உனக்குப்பா? அவன் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுருக்கான். எதுக்கு லீவ் போட்டான்? ஒரு நாள் வேஸ்டா லீவ் போட்டுருக்கான். கல்யாணத்துக்கு நம்ம சாயங்காலம் தான் போறோம். இப்போ யாரும் லீவ் போட சொன்னது? நீங்க வேற கோதுமை கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க. வயசு தான் ஆகுது தவிர கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்லை. அதை தொடப்ப கை மோந்து நின்று கேள்வி கேட்டீங்க என்ன? ஐயோ பெரிய இருந்தா அப்படியே கையில எடுத்துட்டு வந்துட்டேன். பெரிய தப்பா போச்சா? இல்ல வர வர பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பெரியவங்க சின்னவங்க மட்டும் மரியாதை இல்லாம தான் போயின்னு இருக்குது வீட்டுல. என்ன கேட்டீங்க? நீங்க என்ன சொல்லி நிக்கீங்க? சதீஷ் எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாம மாவரிக்கிறதுக்கு அனுப்பிச்சு நிக்கீங்க? அதுதான் நான் கேட்டு இருக்கேன். தேவையில்லாதெல்லாம் இதுக்கு நீங்க பேசுறீங்க. மதிப்பில்லை மரியாதை இல்லை என்ன? பெருக்கு நின்று அப்படி கையோட தொலை எடுத்துட்டு வந்துட்டேன். சதீஷ் இங்க விளையாடி இருந்தா நான் ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நான் அப்பதான் போவேன் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரிடா இந்த கோதுமை அரைச்சு வரையான்னு கேட்டேன். போறேன் பாட்டின்னா கொடுத்து அமைச்சது. நம்ம பெரிய குத்த மாதிரி வந்து ஆடி நிற்க. நீ இப்போ எதுக்கு கோதுமை அரைச்சி கொடுத்தீங்க? மா பாக்கெட் வாங்கிருக்கலாம், கடையில் இட்லியோ தோசையோ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம்ல. இப்போ கோதுமை அரைச்சி சப்பாத்தியை பூரி சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து தொண்டையில் ஆகுமா? இன்னைக்கு நான் என்ன சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணுமோ? அப்படி கேட்டேன். ஸ்கூலுக்கு போற பையனை எதுக்கு மாவரைக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னு கேட்டேன். சரி விடுங்க. இப்போ நான் காலையிலுக்கு சப்பாத்தியா பூரி அதை நீ தானே செய்ய போறேன். நீ தான் முடிவு பண்ணணும். எது நான் செய்ய போறேன்னா? ஆமா எனக்கு குறுக்கெல்லாம் வலிக்குது. என்னால உட்காந்துலாம் மாவுலாம் தாட்டியும் இருக்க முடியாது. சப்பாத்தினா பூரி நான் செஞ்சு உருளைக்கிழங்கு புட்டு இருக்குல்ல அது செஞ்சு கொடு. ஓ இது நல்ல கதையா இருக்குதே. இப்போ யார் வந்து மாவு பசிச்சுன்னு அதை ஊட்டிக்கின்னு தட்டிக்கின்னு சுட்டுன்னு இருக்குது நின்று. அதுக்கு ஒழுங்கு மாவு பாக்கெட் வாங்கி இட்லியோ தோசையோ ஊற்றி சாப்பிட்டுருக்கலாம்ல. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க நீங்க செய்யற மாதிரி இருந்தா கூட பரவாயில்லலாம். கோதுமைக்கு கொடுத்துருக்கீங்க, சப்பாத்தியோ பூரியை சாப்பிடலாம்லாம். என்ன செய்ய சொல்றீங்க? எனக்கு வேலை இல்லை நினைச்சிருக்கீங்களா? மேடம் அப்படி எந்த ஆஃபீஸுக்கு போறீங்களோ? எனக்கு 1008 வேலை இருக்கட்டேன். என்னால மாவுல பசி இருக்க முடியாது. பெரிய யுத்தமே நடக்குதுங்க. பாட்டி மாவு அரைச்சு வந்துட்டேன். வரச இந்தாங்க பாட்டி 5 ரூபாய் மீந்தது. அதுல நான் வந்து சாக்லேட் வாங்கிட்டேன். சஞ்சு கூட ஒரு சாக்லேட் கொடுத்துருக்கேன். சரி நான் மீனத்துக்கு போறேன் பாட்டி. நில்லு 1 கிலோக்கு 10 ரூபாய்னா 2 கிலோக்கு 20 ரூபாய். அப்ப 10 ரூபாய் மீந்திருக்குமே. என்ன சொல்ற நீ கணக்கு? பாட்டி 2 கிலோக்கு 25 ரூபாய் வாங்கினாங்க. விலை ஏத்திட்டாங்களா மாவரிக்கிறதுக்கு? ஆமா பாட்டி. இந்தாங்க அப்ப விளையாட்டுக்கு போறேன். டேய் நில்லுடா. எல்லா பசங்களும் விளையாடுறாங்கம்மா. நான் கொஞ்ச நேரம் விளையாட்டு வந்துடுறேன். எல்லாம் உங்க அப்பா உங்க பாட்டியும் கொடுக்குற செல்லம் ரொம்ப கொழுப்பேத்தால இது. ஸ்கூலுக்கு போக லீவ் போட்டு விளையாட்டுக்கு போதுங்க. குழந்தைங்க வீட்டில் இருக்குது. அதுங்களுக்கு பூரி சப்பாத்தி அப்படி சொல்லி தரலாம் கிடையாது. அதெல்லாம் பாச நேசமே கொஞ்சம் கூட இருக்காது இவளுக்கு. கல் நெஞ்சிக்காரி. யாரை பார்த்து கல் நெஞ்சின்னு சொன்னீங்க? உன்னதான் சொன்னேன். என்ன இப்போ உங்களுக்கு பூரி தானே வேணா? இருங்க செஞ்சுட்டு வரேன். ஒரு தென்றல் புயலாகி போகுதே, காலதேவனின் தன்மை எல்லைகள் மறைகின்றதே. மாவெடுத்துங்க எங்க ஓடினுக்கா? எங்கடி போற? மாவெடுத்துங்க. உங்களுக்கு தேவை போய் தானே 10 நிமிஷம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். லூசுக்கு எங்க தூக்கி போறா தெரியல மாவை. தொடப்பத்தான் நடு வீட்டில் எப்படி தூக்கி போட்டு போறாப்ப சொன்னா மட்டும் கோவம் வந்துடும். என்ன சொன்னீங்க போனீங்க வந்தீங்கன்னு தேர்ந்து ஒண்ணு அப்படியே கேள்வி கேட்கக்கூடாதான். என்னையே 2 பேரும் மடமான பூவை கட்டி முடிங்கடி. இட்லி ஊற்றி வச்சுட்டு சட்னி அரைச்சிட்டுனா ஒரு வேலை முடிச்சிடும். அடுத்தது போய் நம்மளும் போய் பூ கட்டலாம். எவ்வளோ பூ வேணும் கொடுத்துட்றாமா? வந்துட்டால என்னடி தூக்கம் கையமா வந்துருக்குற? எங்க போயிடுற? அது ஒண்ணு இல்லைங்க. ரேஷன் கடையில் கோதுமை போட்டாங்களே அதை அரைச்சு நேரத்துக்கு போனேன். அரைச்சு வந்துட்டியா? மாவுல அரைச்சி அரைச்சாச்சு. தள்ள அடுப்பு பற்ற வைக்கலாம். ஐயோ அடுப்பு பற்ற வைக்க போதாமே. என்னக்கா இட்லி ஊற்றி வைக்க போறேன்? ஆமா மாவு இருக்குது இட்லி ஊற்றி வைக்க போறேன். இப்போ என்ன உனக்கு? அது ஒன்றும் இல்லைக்கா. இந்த பசங்க வேற கல்யாணத்துக்கு போகிற ஜோர்ல லீவ் போட்டுடுதுங்க. சதீஷ்க்கும் சஞ்சுக்கும் வந்து பூரி வேணுமா, பூரி செஞ்சு கொடுமா ரெண்டும் அழுது அடம் பிடிக்குதுங்க. அதுங்களுக்கு தான் மாவே போய் அரைச்சுன்னு வந்தேன். அப்படியா 2 பேர் லீவ் போட்டாங்களா? ஆமாக்கா வெளியில் விளையாடி இருக்குங்க. பசங்க கிட்ட சொன்னேன் மாவு வாங்கி இட்லி தோசை ஏதாவது சுட்டுக்கலாம்டா அப்படின்னு சொன்னேன். சதீஷ் செஞ்சா ஒரே அண்ணா பூரி தான் வேணும்னு. பசங்க கிட்ட செஞ்சு கொடுண்டி. அதுக்குள்ள செஞ்சு கொடுக்க முடியாதுனால அதுவும் நான் செய்யற பூரி வேணாமா, பெரியமா செய்யற பூரி தான் நல்லா இருக்குமா, பெரியமா தான் செஞ்சு தரணுமா. யாரு சொன்னது? அப்படியே இந்த சதீஷ் செஞ்சு 2 தாக்கா சொல்லுதுங்க.
நான் செஞ்சா அப்படியே ரப்பர் மாதிரி இருக்குமா, நல்லா புசு புசுனே வராதா? நீ செஞ்சாதான் புசு புசுனே அப்படியே சூப்பரா இருக்குமா. அது ஏன் பசங்களாச்சே, நான் வளர்த்த கண்ணுக்குட்டிங்களாச்சே, அப்படிதான் சொல்லுங்க. நான் செஞ்சாதான் அதுங்களுக்கு புரிய பிடிக்கும். அதான்க்கா மாவு வச்ச கையோட நேரம் இங்கே வந்துட்டேன். சரி, நான் கூட இட்லி தான் ஊற்றி வைக்கலான்னு பார்த்தேன். குழந்தைங்க பூரி கேட்குது. சரி மாவு கொடு, பூரி செய்கிறேன். என்னக்கா மாவு சூடாக இருக்குதேடி. ஆமாக்கா ரொம்ப அவசரம் சொல்லிட்டு நான் தான் ஆர வைக்காம அப்படியே வாங்கி வந்துட்டேன். இந்த சதீஷ் பையன் அப்படியே எடுத்து வந்துச்சு உங்களுக்கு. இதுக்கா நீ ஒன்றும் கஷ்டப்படாதுக்கா பூரி செய்யறதுக்கு. நான் உனக்கு மாவு பசங்க ஊட்டி தரேன்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என் பசங்களுக்கு நானே என் கையால் தான் செஞ்சு தருவேன். சரிக்கா சரி. குழந்தைங்க நான் செய்கிற பூரி தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேங்க. அதுக்கப்புறம் எப்படி நான் செஞ்சு தராமல் இருக்க முடியும்? நீ இருக்க வரைக்கும் எனக்கு ஒரு கவலையும் இல்லைக்கா. ஏக்கா அப்படியே பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு அந்த புட்டு மாதிரி செய்வோம்ல, அதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருக்கேன். செய்கிறேன். இட்லி ஊற்றி வைக்கலான்னு வந்துருக்குது. நல்ல வேலை சீக்கிரம் வந்ததுனால மாவை தலையில கட்டிட்டோம். பூரி அதை செஞ்சு கொடுத்துரும். ஏண்டி பூரி பசங்களுக்கு மட்டுமா, உங்கள் மாமியாருக்கு உனக்கு உன் ஆத்தாருக்கு எல்லாருக்கும் சேர்த்து செய்யணுமா? ஏக்கா அவங்களுக்கு தனியாக செஞ்சு இருக்க முடியுமா என்ன? மொத்த பேருக்கு சேர்த்து தக்கா பூரி செய்யணும். நம்ம பசங்களுக்கு சேர்த்து போடுமாவே. அப்போ மொத்தமாகவும் காலி ஆகிட்டு இன்னைக்கே. காலி என்ன போகுது காலியாகட்டும். ஏக்கா என்ன இருக்கா இல்லை வீட்டில் எத்தனை ரூபா? ரேஷனில் வாங்கலடி என்ன 1 கிலோ அப்படியே தான் இருக்குது. அது ஊற்றிக்கிறேன். சரி. பூரி எவ்வளோ புஷ்ஷுன்னு வருது பத்தியா? ஆமாக்கா பசங்க சொல்கிற மாதிரி நீ சுட்டுறதாக்கா பூரி நல்லா புஷ்ஷுன்னு வருது. நான் சுட்டு வச்சுக்க அப்பளம் மாதிரி வருது. அதெல்லாம் மாவு பசைய பக்குவத்தில் இருக்குது. ஏக்கா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சா? ரெடி. பசங்களை கூப்பிட்டு தட்டில் வச்சு கொடுத்துட்றேன். சுட சாப்பிட்டோம். ஏக்கா முதல்ல எனக்கு வச்சு கொடுக்கா. சாப்பிட்டு பார்த்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆமாம் இவதான் ரொம்ப சின்ன குழந்தைங்களை கூப்பிடுறீ. ஐ பூரியா? வாடி என்னடி இது கையில் பூவை? என்னைய பூ கட்டத்தை விட்டு இப்படி எதுக்கு வந்தேம்மா? பூ இவ்வளோ கட்டியிருக்க போதுமான்னு பாரு. இங்கே பாரு மொத்த பூவை கட்டிடணும். இதோட பூலாம் பத்தாது. கல்யாண பொழுது வேணும், அப்புறம் எல்லாருக்கும் தலைக்கு வச்சுக்கிறதுக்கு வேணும், நம்மளுக்கு வேணும். எப்படி பத்தோம்? மொத்த பூ கட்டுங்க. ஏக்கா மல்லிப்பூ யாருக்கா வேணுது? ஏன் உனக்கு விஷயமே தெரியாதா? பெரிய பொழுது தானே வேண்டு கொடுத்தா கட்ட சொன்னா. எல்லாருக்குமே கல்யாண பொண்ணுக்கு, நம்மளுக்கு மர ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு கட்ட சொன்னேன். பரவாயில்லையே பெரிய பொண்ணு எல்லாருக்கும் வேண்டியதில்ல மல்லிப்பூ. நான் கூட கல்யாணத்துக்கு வச்சுன்னு போகிறதுக்கு மல்லிப்பூ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனே இருந்தேன். சித்தி கவலையே படாதீங்க. ஒரு கட்டை பை ஃபுல்லாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நாங்களே கொஞ்சம் தான் கட்டியிருக்கோம். மீதி இருக்கு வந்து கட்டுங்க. ஒரு கட்டை பை ஃபுல்லாக வாங்கி கொடுத்துடல. இல்லை எங்கள் தன்னத்துக்கு உட்காந்துக்கு போய் பூ கட்டலாம்ல. அந்த 2 பசங்க மட்டும் கட்டினு இருக்கு. கீதாக்கு ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணேன் வர சொல்லி. வர நிலவு இன்னும் ஆளக்கணும். வேலை என்ன ஆளுங்க மறைஞ்சிடறாங்க. சரி பூ கட்டல ஒன்றும் அவசரம் இல்லை. பசங்களா பூரி சாப்பிடுங்க வாங்க. என்னை வேலை செய்கிற குழந்தைங்க எதுக்கு கெடுக்கிற? நீ வேலை செய்ய மாட்டேன், மற்றவங்களை வேலை செய்து கூட மாட்டியா? முதல்ல சதீஷ்க்கும் சஞ்சுக்கும் வச்சு கொடு. இவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். மா என்ன நீ சின்ன குழந்தையா? பூ பாதியாவது கட்டி முடிச்சுட்டு வாங்க வந்து சாப்பிடுங்க. இது அப்படி தான் பேசுறது. ரொம்ப மோசமானது இது. நீ இப்போ அதை பூ வச்சுட்டு வாக்கா கூட்டு வா. புரிய வச்சு தரேன். இப்போ இப்போ மொத்த பூ நீ தான் கட்ட போற. சாப்பிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. மொத்த பூ இப்போ நீ தான் கட்ட போற. அதெல்லாம் கட்டுவாங்க. பூ திரும்பி உள்ள வச்சுட்டு வா. அக்காவை கூப்பிட்டு அப்படியே. சூப்பர் சித்தி. பூ அக்காவை கூட்டிட்டு வா. இதை கூட்டிட்டு வரேன். இப்படியே செல்லம் குத்தே கிடுங்க ஒருத்தர். இப்பதான் செல்லம் குத்துட்டாங்க. அவளுங்க வேலை வாங்கிட்டே பெரிய விஷயம். நீ வேற இந்த பண்றீ. வேலை செஞ்சுக்கலாம். காலத்துக்கு வேலை செஞ்சுனே தானே இருக்கணும். வயசு பசங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறது விடுக்கா. வேலை உசுர எடுக்காத. ஆமா நான் சொன்னோன்னே அப்படியே ஓடி எனக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம பாரு அம்மா வீட்டில் இருக்கும்போது வேலை செஞ்சுதான் இருந்தோம். கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு வந்தது வேலை செஞ்சுனே தான் இருக்கணும். காலை ஃபுல்லாக வேலை செஞ்சுனே தான் இருக்கணும். அம்மா வீட்டில் சின்ன பசங்க இருக்க வரைக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டாதுங்களா? அது ஏண்டியா வீட்டு வேலை கற்றுக்கினா தானே போகிற இடத்துல வேலை செய்ய முடியும். குடும்பத்தை ஒழுங்காக நடத்த முடியும். எந்த வேலையுமே செய்யாமல் போயிட்டாங்கன்னா மாமியார் சொல்லிடுவாங்களா? இல்லை மாமியார் செய்வாங்களா? குடும்பம் நடத்துக்குன்னா எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு தான் போனோம். அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம்க்கா. இப்போ பார்த்துக்கலாம்னு வச்சுக்கேன். மாமியார் கிட்ட திட்டு தான் வாங்கணும். அவங்க சேர்த்து நினச்சி நம்மளே தான் திட்டு வாங்குவோம். அப்படியே எல்லா வேலையும் செஞ்சுட்டா மட்டும் மாமியார் திட்டவே மாட்டாங்க பாரு. நான் காலையில் இருந்து எவ்வளோ வேலை செய்யறேக்கா அப்படின்னாலும் என் மாமியார் என்ன குறை சொல்லி தான் இருக்கு. ஆமா உன்னை குறை சொல்றது தப்பு தான். நீ எவ்வளோ பொறுப்பானவே உன் மாமியார் எவ்வளோ குறை சொல்லுது. ஏன் நானா பண்ண வீட்டில் எல்லாரும் நான் செய்யறேன்ல. பசங்களை பொறுப்பாக பார்த்துக்கிறேன். என் வீட்டுக்கு தேவையான கரெக்டாக செய்யறேன். ஏன் மேலே குறை சொல்றதுக்கு சொல்லு. உங்க வீட்டுக்காருக்கு காலையில் டிஃபன் செஞ்சு கொடுத்தா அதுவா? நைட்டு நாங்கள் சண்டை போட்டுக்கணும்ல, அதனால அவருக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க. நீ பொறுப்பான பொண்ணு. ஆமா கேட்டங்களுக்கு ஒழுங்கு பதில் சொல்லல. அதுக்கப்புறம் அப்படி நான் பேசினேன். நானு அவருக்கு எனக்கு பேச்சு வத்தே கிடையாது. அவர் யாரோ நான் யாரோ. டிஃபன்லாம் எதுவும் செஞ்சு கொடுக்க முடியாது சொல்லிட்டு கல்லையே. என்னுடைய குடும்பத்தில் 1008 சண்டை நடக்கதான் செய்யும். அதுக்குன்னு சோறு போட மாட்டேன். நான் போலன்னா அவர் பட்டினி இருக்க போறாரு. கடையில் வாங்கி சாப்பிடுவாரு. புருஷங்க கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கே நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கேன். நம்ம சமைச்சு போகிறத விட கடையில் சமைக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதான் அப்புறம் கடையிலேயே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் நீ செஞ்சு சாப்பிட்றது போகிற சாப்பாடு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடையில் நல்லா இருக்கும். 1 நாளைக்கு 2 நாளைக்கு சாப்பிட முடியும். 3 நாளைக்கு வயிறு வலி வந்துடும். இப்போ வீட்டில் தானே சாப்பிட்னா புருஷன் ஆரோக்கியத்தில் அக்கறை இருந்தால் அப்படி பேசுவே நீ. அக்கறை இருக்குது அக்கறை. அந்த பூரி எவ்வளோ நேரம் கடையில் பிடிச்சி பற்றி இங்கே போய் எடு. நீ பசங்களை கூப்பிடுறி போய் வச்சு கொடுத்துல. மாமியாருக்கு 4 நாள் கட்டுமே கொடுத்துரு. கொடுக்குறேன். உட்காந்து எடுத்து விட்டு எழுந்துக்க மாட்டியா? இருக்கா கடையிலேருந்து வீட்டை சுற்றி பெருக்கி இடுப்புலாம் வலிக்குது. அப்படி உட்காந்து இருக்க கொஞ்சம் நேரம் உட்கார விட மாட்டியா? ஏன்னா உன்னோட நான் வயசு அதிகம் தானே. காலையிலேருந்து நான் எவ்வளோ வேலை செய்ய தெரியுமா வீட்டில். நீ நல்லா கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அப்படியே இடுப்பு வலிக்குது கால் வலிக்குதுன்னு உட்காந்துக்க. நீ வேலை செய்வ. அம்மா கிட்ட நீ 1.5 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சிருக்க. 4 மாதம் தான் குடிச்சேன். அதனால எனக்கு சத்து இல்லாமல் போயிடுச்சு. இது யார் நீ சொன்னது? உனக்கு அம்மா தான் சொன்னாங்க. அண்ணனுக்கும் அக்காவுக்கு வந்து 1.5 வயசு வரைக்கும் நான் தாய்ப்பால் கொடுத்தேன்டி. உனக்கு 6 மாதம் தான் கொடுத்தேன் பாவம் நீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா? பார்த்தா உனக்காவது 6 மாதமாவது கொடுத்தாங்களே. இந்த காலத்தில் யார் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க? எல்லாம் வந்து பவுடர் பாலம் முடி பாலம் இது கலக்கி கொடுக்குறாங்க. நான்லாம் வாணிக்கு மகாக்கெல்லாம் வந்து 1 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தேன். நான் கூட சதீஷ்க்கும் சஞ்சுக்கும் தாய்ப்பால் தாங்க கொடுத்தேன் 6 மாதம் வரைக்கும்.
எங்க மாமியார் ஸ்ட்ரிக்டா சொல்லிச்சு, நீ குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும், இந்த பவுடர் பால் அது இதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிச்சு தெரியுமா? ஆமா, எதுல வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அது ஸ்ட்ரிக்டா இருந்து தான் ஆகணும். குழந்தைங்க அப்பதான் ஆரோக்கியமா இருக்கும். தாய்ப்பால் குடிச்சா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா இருக்கும். தாய்ப்பால் எல்லாம் சத்தா ஒரு சிலருக்கு வந்து தாய்ப்பாலே சுரக்க மாட்டேங்குது. அவங்க தான் பாவம், அவங்க வேணும் என்ன பால் கொடுக்காம இருக்காங்க குழந்தைக்கு சொல்லு. இந்த இயற்கையாகவே ஒரு எல்லாருக்குமே வந்து தாய்ப்பால் சுரக்கண்டி குழந்தை பிறந்த உடனே அப்படி வந்து சத்து கம்மியாக இருந்தால் தான் கொஞ்சமாக பால் சுரக்கும். அவங்க வந்து இந்த சொரெல்லாம் இருக்குது பற்றியா, அந்த சொரெல்லாம் வாங்கி புட்டு வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் அதில் நிறைய பூண்டுலாம் நிறைய சாப்பிடலாம். பூண்டுலாம் வேக வச்சு பாலில் போட்டு சாப்பிட்டா நல்லா பால் சுரக்கடி. இந்த சொர மீன் வந்து மிளகு தூள்லாம் போட்டு குழம்பு வச்சுலாம் கொடுப்பாங்க தெரியுமா? நம்ம அம்மா இதெல்லாம் கொடுப்பாங்க. அதனால நல்லா பால் சுரந்துச்சு. ஆமாம், வயிற்றுக்குள்ளே கச்சியாக இருக்கும்போது கூட நல்லா சாப்பிட்ணும். அப்போ தான் குழந்தைங்களாம் நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும். குழந்தை பிறந்தோன்னா நல்லா பால் சுரக்கும். ஆமாண்டி, உன் நாத்தனார் எப்படி இருக்கா? சாப்பிட்றாலாம் இல்லையா? ஒழுங்கா வாந்தி எடுக்க சொல்லி நிந்தியா? அவன் வாந்தி எடுத்துருந்தாக்கா இருக்கிறா, சாப்பிட்றா ஆனால் வாந்தி எடுத்துடுறா. என்ன பண்ணுறது, எங்கள் மாமியார் திட்டின்னு தான் கிடக்குது, வாந்தி எடுக்காம கும்பு சாப்பிடு அப்படி சொல்லிட்டு. ஏன்டி அவளா வேணும்னா வாந்தி எடுக்கிறா? ஒரு சிலருக்கு மசக்காச்சுன்னா வாந்தி வரதான் செய்யும். அது ஒரு 5 மாதம் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். அதான் சொன்னேன் நான் கூட, வாந்தி எடுத்தா கூட பரவாயில்ல, நீ சாப்பிடு, ஏதாவது கொஞ்சம் ஒட்டுறதாவது கொஞ்சம் ஒட்ட வயிற்றுல அதுக்கு நீ சாப்பிடாம இருக்காத, பயந்துங்க வாந்தி வருது சொல்லிட்டு சாப்பிடுன்னு சொல்லி வச்சிருக்கேன். மசக்கையாக இருக்கும்போது கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்டோன்னா கொஞ்சம் வாந்தி வராமல் இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும் வாய்க்கும். இதமாக டெய்லியும் கீரை கொடு, நிறைய முட்டை கொடு, அதுக்கப்புறம் மீன் அதெல்லாம் செஞ்சு கொடுடி. அதெல்லாம் என் மாமியை பார்த்து தாக்கா செஞ்சுன்னு இருக்குது. இப்போ பெரிய பொண்ணு நாத்தனார் கல்யாணம் முடிஞ்சோன்னா அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன். அவங்க மாமியார் கிட்ட தான் சொல்லணும் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் மாமியார் இருக்கிறது ஒரு சிலருக்கு தொல்லையாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தை பிறந்திருக்கும் போதெல்லாம் அவங்களோட தயவு இல்லைன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சிரிப்பாக சிரிச்சு போயிடும். அதுவும் சரி, எதாவது இருக்கா சொன்னேன். என் வீட்டில் என் மாமியார் எல்லாம் என் பொழப்பு சிரிப்பாக சிரிச்சு போயிருக்கோம். சர்வீஸ் செஞ்சு போந்திருக்கும் போது ஏன் இப்போ கூட அவங்க மாமியார் எல்லாம் வச்சு உங்கள் பொழப்பு சிரிப்பாக சிரிச்சு போயிடும். நீ ஆடுறதுக்கும் பாடுற படத்துக்கும் என்னை எப்போ ஓட்டலானே சுத்தின்வா நீ. சிச்சி ஏந்து போய் தட்டி எடுத்துரும் போ. அனே ஒரு தட்டி எடுத்து அக்காவை கூப்பிடுவாமா. இந்த சோம்பேறிக்கு தோலோட வாழைப்பழம் சொல்லுவாங்க பத்தி, அந்த சோம்பேறி நீ தாண்டி. அவங்களே நம்ம வேலை செஞ்சிருக்காங்க, அழகா பூ கட்டிருக்காங்க. அவளுங்க நோண்டதுலயே குறியாரு எவ்வளோ நேரம் வேலை செஞ்சிருப்பா. போய் சாப்பிட்டு வேலை செய்யட்டா. பூரிக்கு உருளைக்கிழங்கு செம்மையா இருக்குமா. ஏடி மக்கா எங்கடி? அவ பூ கட்டினுக்கா சித்தி, பூ கட்டி முடிச்சுட்டு வராலாம். இன்னும் நிறைய பூ இருக்குதா கட்டுறதுக்கு? ஆமாம்மா, இன்னும் 1 மணி நேரம் ஆகும், நிறைய பூ இருக்கு. அந்த பூ அப்படியே எடுத்து வச்சு சொல்லு அக்கா. சாப்பிட்டு கட்டிக்கா சொல்லு, நான் கூட மழை கொஞ்சம் கட்டி தரேன். எடே மகா வந்து சாப்பிட்டு போவா, சாப்பிட்டு போய் பூ கட்டு வாடி. வருவாம்மா, நானே கூப்பிட்டேன், ஃபோன் வந்துருக்கா, உன்னை பூவை கட்டினுக்கா. ஏண்டி மகா வாடி. எங்கன்னா கூப்பிட்ட குரலுக்கு வரால பார்த்தியா? ஏண்டியா சதீஷ சஞ்சய் கூப்பிட்டேன், சுட சுட பூரி வச்சு கொடுக்கலாம். கூப்பிட்றக்கா, முதல்ல எங்கள் நாத்தனார் கொஞ்சம் வச்சு கொடுக்கா, புள்ள தச்சு கூட சாப்பிட்டான். நான் பூரியா சுட்டு இருக்கேன், சுட்டு வச்சிருக்கல, வச்சு எடுத்துன்னு போய் கூடாண்டியே. நான் தான் சொன்னேன் உட்காந்தா எழுந்துக்க முடியல, கொஞ்சம் வச்சு கொடு. என் பசங்களோட ரொம்ப மோசமாக இருக்கடி நீ. ஆனால் இன்னும் சாப்பிட்டு கோன் வேற வைக்கணும். கோன் வேற போய் கடையில் போய் வாங்கிட்டு வரணும். அன்னைக்கே வாங்கி சொன்னாங்க, இந்த அம்மா வாங்கியே தரல. வாங்கி கோன் வாங்கிறதுக்கு கடைக்கு போறியா? அம்மா சித்தி போய் வாங்கிட்டு வரணும். சுத்தமாக இல்லவே இல்லை, காலி ஆயிடுச்சு. அப்படியே எனக்கும் 2 கோன் வாங்கினடி. வசந்திக்கு வர ஒரு தரணும், எனக்கு சஞ்சுக்கு 1. அப்படியே கை ஃபுல்லாக கல்யாண பொண்ணு மாதிரி வச்சு வர போகிறேன் இன்னைக்கு. என்னைய மருதாணி அரைச்சி வச்சாலாவது ஒரு 2 மாதத்துக்காவது கையில் இருக்கும். இந்த கோன் வச்சு வச்சுக்க 2 நாளில் கரண்டி போதுடி. காணாமல் போ, தோல்லாம் உங்கி வந்துடுது. மருதாணி மாதிரி இப்போ நம்ம ஊரில் எங்கே இருக்குதா? இது எப்படினா கவிதை இருக்குது மருதாணி செடி, நீ பார்த்ததில்ல? இருக்குதா? நான் கவனிக்கவே இல்லையா? காசு கொடுத்து எதுக்கு வாங்கி தண்டம் பண்ணுறீங்க? அது வச்சாலும் நல்லா இருக்கும், அது ஆரோக்கியமாக இருக்கும். புரியுதா? கெமிக்கல்லாம் வாங்கி போடாதீங்க. போய் மருதாணி போய் பறிச்சு இருந்து நல்லா ஒட்ட அம்மியில் வச்சு அரைச்சி வைங்க நேரம். ஏம்மா அதெல்லாம் வேணாம்மா, அதெல்லாம் போய் அரைச்சி வச்சு எப்போ அது ரெடி ஆகுது? இதில் கடைக்கு போனோமா வாங்கலாமா, 10 நிமிஷம் கையில் வச்சோமா சிகப்பாயிடும். மருதாணி வேணாம், இன்னும் நாளைக்கு வச்சுக்கலாம். அதெல்லாம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. மருதாணி அரைச்சி வச்சா எவ்வளோ கை சவசவன்னு இருக்கும். 2 மாதத்துக்கு அப்படியே இருக்கும். அதை விட்டுட்டு கோன் வாங்கி வந்து வைக்க போகிறாலாம். அதெல்லாம் அரைச்சி வைக்கிறதுக்குலாம் டைம் இல்லைம்மா. இது கோன் வாங்கினோமா, அழகாக தீட்டினோமா, டிசைனை நம்ம நினைக்க டிசைனாக வைக்கலாம். இந்த மருதாணி அரைச்சி வச்சோன்னா நம்ம நினைக்க டிசைனாக வைக்க முடியாது. ஆமாக்கா, பசங்க சொல்கிறது சரிதான், அதில் டிசைனாக வைக்க முடியாது. அப்படியே புள்ளியாக தான் வைக்க முடியும். ஏன்டா டிசைனா இப்போ ரொம்ப முக்கியமா? கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாதீங்கடி. ஒரு சில இடத்துலலாம் இப்போ கையில் வந்து அப்படியே சொரன்னு ஆகி போகுது, ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இயற்கை தானே எப்பவுமே நல்லது. நீங்கள் அந்த காலத்தை அது மாதிரியே பேசிடுங்கம்மா. யாருன்னா எப்படின்னா போட்டோம், கோன் வச்சா வச்சுன்னு போட்டோம். எனக்கு கொஞ்சோண்டு மருதாணி மட்டும் பறிச்சு வந்து கூட சாப்பிட்டு போயிட்டு. சரிக்கா. அம்மியில் வச்சு கூட வந்து 2 கள்ளிப்பாக்கு போட்டு வச்சு நல்லா ஒட்ட அரைச்சி கையில் வச்சு எவ்வளோ சவசவன்னு இருக்கும் தெரியுமா? மருதாணியை வந்து நம்ம இலையை அரைச்சி வைக்கிறது, கையில் வந்து டிசைன் வைக்க முடியாது, அது மட்டும் தான் பிரச்சனை. மற்றபடி சிவப்பாகிறதுல நல்லா சூப்பராக தான் இருக்கும். நீ போய் பறிச்சு வந்து எனக்கும் சேர்த்து அரைச்சி கொடுக்க. அரைச்சி வச்சுக்கிறேன். ஏக்கா, கல்யாணத்துக்கு பெரிய பொண்ணு வீட்டில் எடுத்து கொடுத்தாங்களா, அந்த புடவை கட்டிக்கு போறியா இல்லை ரிசப்ஷன் கட்டிக்கு போகிற புடவையா? என்னையா முகூர்த்தத்துக்கு பட்டு புடவை கட்டினா நல்லா இருக்கும். ரிசப்ஷனுக்கு வந்து அந்த ஒரு செம்பிக்கு வச்ச புடவை இருக்குது, அதை கட்டிக்கு போகிறேன். ஆண்டிங்க ஆட்டத்தை பற்றியா? ஆமாக்கா, நான் கூட அந்த மாதிரி கட்டிக்கு போகிறேன். பட்டு புடவை வந்து முகூர்த்தத்துக்கு கட்டிக்கலாம்ல. ப்ளவுஸ்லாம் வேணும் வந்துட்டியா கடையில் இருந்தே? அது சார் நெத்தை வேணும் வச்சுட்டேன். இந்த வாட்டி நம்ம சீக்கிரமாக தச்சு கொடுத்துட்டாங்க. ஆமாம், இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி நேராக அவங்க கிட்ட போய் தான் வாங்கி போகணும். ஹாய் நிவஸ்ரீ. யாருக்கா அது? நம்ம உறவர்கள் தான். ஆமாக்கா, நிறைய பேர் அவங்க பேர் சொல்லி அமுச்சு விட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சம் அவசரமாக வீடியோ போடுறதுனால அவங்க பேர்லாம் சொல்லாமல் விட்டுட்டோம். கொஞ்சம் சாரி சொல்லிக்கிறோம். சாரி உறவுகளே. பூரி கருகுது என்னன்னு பாரு. அது ஒன்றும் கருகல. நிவஸ்ரீ வந்து அபிராமி அந்த ஐடியிலேருந்து தானே வந்தது? ஆமாம், அவங்க பொண்ணு பேர் தான் நிவஸ்ரீ சொல்ல சொன்னாங்க. இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாக வாழ எங்களது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப ஓவரா தான் சீன் போறீங்க 2 பேரும். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பூரி ரெடியா இருக்கு. அக்கா நீ கூப்பிடன்னு வந்துட்டு போறாங்கக்கா. வாட்டண்டி ஆளுக்கு 2 பூரியும் உருளைக்கிழங்கு வச்சு கொடுக்கலாம். பாத்தீங்களா எங்க அக்காக்கு எவ்வளவு பெரிய மனசே. வாங்க வாங்க எல்லாருக்கும் 2 பூரி கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சு தருவாங்க. வாங்க சாப்பிடுங்க. அம்மா 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 வீட்டில் இருக்கவங்க வச்சு கொடுமா, அப்புறம் உங்க உறவுகளா தருவேன். பொறாம பிடிச்சி அப்படிதான் பேசுவேன். நீங்க வாங்க நான் தரேன் உங்களுக்கு. நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பூ இருக்கு கட்டுறதுக்கு, உங்களையும் சேர்த்து கட்ட சொல்லுவாங்க. அதுக்கு தான் கூப்பிட்டு இருக்காங்க. வேலை சேர்த்துக்கு தானே கூப்பிடுற எல்லாரையா. இவ ஒருத்தி லூசுக்கு இருக்கி. பண்ணாலும் பண்ணோம் இது.